அன்பார்ந்த அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் வணக்கம். இந்த உச்சநீதிமன்றத்தில் வரவுள்ள ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்கினுடைய தீர்ப்பு மற்றும் அதனைத் தொடர்ந்து சில நிகழ்வுகள் நடைபெறும். அதை பற்றி அறிந்து கொள்ள விரும்புபவர்கள் மட்டும் இப்பதிவை கவனிக்கவும். ஏனென்றால் அந்த தீர்ப்பு பற்றிய பல்வேறு விஷயங்கள் சார்ந்துதான் இப்பதிவில் இடம்பெற்றுள்ளது. உங்கள் அனைவருக்குமே தெரியும், இந்த வழக்கானது 1 வருடம் 6 மாதம் 27 நாட்கள் நடைபெற்றுள்ளது. சரியாக இந்த டெட் ப்ரமோஷன் கேஸ் பார்த்திங்கன்னா நடைபெற்றது அந்த 3/4/2025 வியாழக்கிழமையோட எல்லா விசாரணைகளும் நிறைவடைந்து ஜட்மெண்ட் ரிசர்வ் செய்யப்பட்டிருக்கு. அதிகபட்சம் மே மாதம் 10ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதிக்குள்ளே இந்த தீர்ப்பு வர்றதுக்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது. இந்த தீர்ப்பை நீதியரசர் திபன்கர் தத்தா மற்றும் நீதியரசர் மன்மோகன் 2 பேரும் அவங்க எழுதிட்டுருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். இந்த தீர்ப்பு வாசிக்கக்கூடிய நாள் அப்படிங்கிறது உச்சநீதிமன்றத்தினுடைய இணையதள பக்கத்தில் ஓரிரு நாட்கள் முன்னதாகவே என்ன செய்வாங்க, அறிவிப்பாங்க. பதவி உயர்வுக்கு டெட்டு வேண்டாம் அப்படிங்கிற தரப்பில் தமிழ்நாட்டினுடைய முக்கிய பிரபலமான வழக்கறிஞர்கள் உட்பட 5 சீனியர் கவுன்சில் ஆஜராகி இருந்தாங்க. இந்த வழக்கில் பதவி உயர்வுக்கு டெட் வேணும் அப்படிங்கிற தலைப்பில் முக்கியமாக வாதாடினவங்க அட்வொகேட் திருமதி கவிதா ராமேஸ்வர் அவர்கள் ஃப்ரம் தமிழ்நாடு. அவங்க தான் ஆஜராகி இருந்தாங்க. இதில் என்சிடி பார்த்திங்கன்னா நேஷ்னல் அகாடமி, அதாவது நேஷ்னல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அந்த அகாடமியினுடைய கல்விக்காக அவங்க தான் அத்தாரிட்டி அப்படிங்கிறதுனால அவர்களுடைய அந்த பிரமாண பத்திரத்தை 2 நீதிபதிகளும் கேட்டிருந்தாங்க. அதனை என்சிடியும் சமர்ப்பித்திருந்தது. ஏன்னா அவங்க அகாடமிக் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா என்பதால். மேலும் அவர்களுடைய ஒரு ஆசிரியருடைய நியமனம் என்பது எந்த தேதியில் இருந்தாலும் 29/7/2011 பிறகு அவர்களுடைய பதவி உயர்வுக்கு டெட் என்பது கட்டாயம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. மேலும் என்சிடி ஆனது பிரமாண பத்திரத்தில் ஒரு 3 விதமான கருத்துக்களை மிக தெளிவாக விளக்கியிருந்தாங்க. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, RT 2009 அந்த ஆக்டின் படி 23/1/23 இதுதான் அந்த பாயிண்ட்ஸ். இந்த கேஸில் மிகவும் முக்கியமான பாயிண்ட். பணி நியமனங்களுக்கு டெட்டு கட்டாயம் என்பது 23/1, பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம் என்பது 23/2, பணியில் தொடர டெட்டு கட்டாயம் என்பது 23/3. இதனை நீதிபதிகள் எவ்வாறு கையாளுவார்கள் என்பதை பொறுத்திருந்து தீர்ப்பில் தான் நாம் பார்க்க முடியும். குறிப்பாக 23(3) பிரிவில் உச்சநீதிமன்றத்தினுடைய சிறப்பு அதிகார பிரிவு 142 கீழே தளர்வு அல்லது விலக்கு அல்லது கால அவகாசம் அளிப்பதற்கான வாய்ப்பு உள்ளது. அதாவது பணியில் தொடர டெட் அவசியம் என்ற அந்த விதியில் நிச்சயம் தளர்வு இருக்கும் அப்படின்னு நம்பலாம். பணி நியமனங்களை பொறுத்தவரை 29/7/2011 முதல் அனைத்து மாநில அரசாலும் டெட்டை வைத்து நியமனங்கள் நடைபெறுவதால் அதில் மாற்றம் அரசாங்கத்திடமும் இருக்காது, நீதிபதிகளிடமும் தீர்ப்பிலும் இருக்காது. ஏன்னா அது கண்டினியூஸாக நடந்துகிட்டு தான் இருக்குது. 29/7/2011 முதல் பதவி உயர்வுக்கு டெட் அவசியம் என சட்டத்தில் உள்ளதை நிறைவேற்ற ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த தரப்பு, அதாவது உச்சநீதிமன்றத்தினுடைய வழக்கு வரை இருக்கிறதுனால பதவி உயர்வுக்கு டெட் அவசியம் இல்லை என்கின்ற முடிவை நீதிபதிகள் எடுக்க வாய்ப்புகள் இல்லை. அதாவது என்னென்னா, ப்ரமோஷன் டெட்டு வேணும்னு ஒரு குரூப் போயிருக்காங்க இல்லையா, அதனால் அது அவர்களுக்கு எதிரான ஒரு முடிவை எடுக்கவும் முடியாது. ஏன்னா அவங்க சட்டத்தில் உள்ளதை சுட்டி காட்டி கேட்டிருக்காங்க பொழுது அவங்களுக்கு அந்த விஷயத்தை மறுக்க முடியாது. ஸோ அது மாதிரியான ஒரு விஷயமும் அதில் இருக்குது. சிறுபான்மை பள்ளிகளை பொறுத்த வரைக்கும் நியமனங்களுக்கு டெட்டு கட்டாயம் மற்றும் பதவி உயர்வுகளுக்கும் கட்டாயம் அப்படிங்கிறது தீர்ப்பில் இடம்பெறும். மேலும் அதே கருத்தோட ஒரு கருத்துரு மற்றும் அந்த உரிய சட்ட ஆதாரங்கள் மற்றும் விளக்கங்களுடன் பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு இந்த ஆசிரியர் தகுதி தேர்வானது பதவி உயர்வு வழக்கிலே தீர்ப்பு வழங்க உள்ள அந்த 2 நீதிபதிகளாலும் மேலும் ஒரு கருத்துரு தயார் செய்யப்பட்டு உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்வார்கள். நீங்கள் பார்த்து பண்ணுங்க அப்படின்னு சொல்லிடுவாங்க. உச்சநீதிமன்றத்துடைய தலைமை நீதிபதி 5 ஜட்ஜி அல்லது 7 ஜட்ஜி 9 ஜட்ஜி அந்த நீதிபதியில் அடங்கிய ஒரு அரசியல் சாசன அமர்வை நியமித்து அதில் சிறுபான்மை பள்ளிகளுக்கு ஆசிரியர் தகுதி தேர்வு நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு கட்டாயமா என மீண்டும் விசாரணை நடைபெறும். அதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம் இருக்குது. அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு வரும். அதுக்கப்புறம் தான் சிறுபான்மை பள்ளியினருக்கு ஒரு முடிவு கிடைக்கும். இதற்கிடையில் தமிழ்நாடு அரசு ஒரு மைனாரிட்டி பள்ளிகளுக்கு பார்த்திங்கன்னா டெட்டு வேணும் அப்படின்னு தொடுத்திருந்த வழக்கு எல்லாவற்றையும் அரசாங்கம் வாபஸ் வாங்கிவிட்டது. அவ்வாறு மைனாரிட்டி பள்ளிகளுக்கு எதிராக தொடுத்திருந்த வழக்கை உச்சநீதிமன்றத்தில் வாபஸ் வாங்கியிருந்தாலும் கூட மதுரை உச்சநீதிமன்றத்தில் ஏற்கனவே நிலுவையில் இருந்த அந்த வழக்கை தமிழ்நாடு அரசாங்கம் வாபஸ் வாங்க தவறிவிட்டது. அதனால் சிறுபான்மை பள்ளிகளுக்கு டெட்டு வேணும் அப்படிங்கிற தீர்ப்பை மதுரை ஹைகோர்ட் மூலம் அரசாங்கம் வாங்கிடுச்சு. ஸோ இந்திய மத்திய அரசாங்கத்தினுடைய சார்பில் ஆஜரான அந்த சீஃப் லீகல் அட்வைசர் ஆஃப் த இந்தியான்னு சொல்லக்கூடிய அட்டார்னி ஜெனரல் திரு வெங்கடரமணா அப்படிங்கிற ஒரு
அவர் தான் வந்து அந்த அரசு பள்ளி மற்றும் மைனாரிட்டி பள்ளி ரெண்டுக்குமே நியமனம் மற்றும் பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம் அப்படின்னு சொல்லி வாதாடி இருந்தார். அதே சமயம் அந்த அட்டார்னி ஜெனரல் அவர்கள் பணியில் தொடர டெட் அவசியம் என்ற கருத்தில் நீதிபதிகள் ஏற்கனவே பணியில் உள்ள ஆசிரியர்களுக்கு டெட்டில் தேர்ச்சி பெற கால அவகாசம் கொடுப்பது பற்றிய முடிவுகள் அப்படிங்கிறது நீதிபதியில் எடுக்கக்கூடிய முடிவு அப்படின்னு வாதாடி இருக்கார். அதாவது பணியில் தொடர்றதுக்கு டெட்டு வேணுமா வேணாமாங்கிறத நீங்கள் ஜட்ஜஸ் பார்த்து முடிவு எடுத்துக்கோங்க, அந்த ரிலாக்ஸேஷன் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம், அது வந்து நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு மறைமுகமாகவும் பேசியிருக்கிறார். அதை அப்படி பேசவே இல்லை அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எனவே அந்த ரிலாக்ஸேஷன் அமையும் அப்படிங்கிறது தான் பல ஆசிரியர்களுடைய கருத்தாக அமைகிறது. இந்த ஆசிரியர் தகுதி தேர்வு பதவி உயர்வு வழக்கினுடைய உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பின் இந்திய அளவில் கல்வித்துறையில் பல முக்கிய மாற்றங்கள் வந்து நிச்சயமாக நிகழும். முக்கியமாக இந்த டெட் ப்ரமோஷன் கெஸ்ட் ஜட்மெண்ட்டுக்கு பின்னாடி தமிழக பள்ளிக்கல்வித்துறையில் பல மாற்றங்கள் உறுதியாக இருக்கும். மூத்த ஆசிரியர்கள் இடைக்கால உத்தரவு பெற்று அதன் மூலம் ஒரு முறை மட்டும் ஒரே ஒரு தடவையாச்சும் டெட்டு இல்லாமல் பதவி உயர்வு கலந்தாவே நடத்தி கொள்வதற்கான வாய்ப்புகள் மிக பிரகாசமாக வழக்கு நடந்து கொண்டிருந்த பொழுது இருந்தது. ஆனால் அது சார்ந்து பல்வேறு முறை நம்ம கூட நம்மளுடைய இந்த சேனலுடைய பதிவில் வந்து மூத்த ஆசிரியர்களுக்கு இடைக்கால உத்தரவை பெறுவதும் சிறப்பு, இந்த முறை போய் வாங்கிடுங்கன்னு ஒவ்வொரு முறையும் வந்து கூறியிருந்தோம். அதனை பலரும் அலட்சியம் செய்தனர். அதன் பிறகு வழக்கு தற்பொழுது என்ன செய்தது, தீர்ப்பை நோக்கி நகர்ந்து விட்டது. தமிழ்நாட்டில் 40க்கும் மேற்பட்ட ஆசிரியர் சங்கங்கள் இருக்கிறாங்க. நாங்கள் ஆசிரியர் நலனுக்காக பாடுபடுறோம்னு சொல்கிறாங்க. ஆனாலும் கூட தொடக்க கல்வித்துறையை சார்ந்த 2 சங்கங்கள் மட்டும்தான் இந்த வழக்கில் தங்களை சங்கத்தின் பெயரிலேயே வழக்கை தொடர்ந்து பதிந்து வழக்கை நடத்தினார்கள். அப்படிங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? தமிழ்நாட்டில் 2 லட்சம் ஆசிரியர்கள் இருக்கிறார்கள். 2 தொடக்கப்பள்ளி சங்கம் மட்டும்தான் இந்த வழக்கை நடத்தியிருக்கிறார்கள். இதுதான் நிஜம். நீங்கள் வேணால் வரப்போகிற ஜட்ஜ்மெண்ட்டில் எடுத்து பாருங்கள். ஆன் ரெக்கார்டு அந்த 2 தொடக்கப்பள்ளி சங்கத்தினுடைய பெயரும் இடம்பெற்றிருக்கும். மற்ற எந்த சங்கத்தினுடைய பெயரும் அதில் இடம்பெற்று இருக்காது. நேரடியாக மறைமுகமாகவும் இருக்காது. இந்த வழக்கினுடைய காரணமாக 2022ஆம் ஆண்டு முதல் இந்த வழக்கின் காரணமாக 2022ஆம் ஆண்டு முதல் ஜனவரி முதல் பதவி உயர்வு கலந்தாய்வு நடக்கவில்லை. கிட்டத்தட்ட 3 வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பதவி உயர்வு 1ஆம் வகுப்பிலிருந்து 10ஆம் வகுப்பு வரை உள்ள ஆசிரியர்களுக்கு இல்லை அப்படிங்கிறது பள்ளி கல்வித்துறை வரலாற்றிலேயே இதுவே முதல் முறை என்பது அனைத்து ஆசிரியர்களுமே நீங்கள் வந்து உங்களுக்கு தெரியும். சரி, இந்த தீர்ப்பு வந்த பிறகு எந்த மாதிரியான நிகழ்வுகள் அரங்கேறும் என்பது உங்களுக்கு தெரியும். அதாவது தீர்ப்பு வாசித்தல், ஃபஸ்ட் வாசிக்கிறாங்க, வெப் காப்பி எல்லோரும் டவுன்லோட் பண்ணிவிடுவாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அந்த லீகல் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய LMSக்கு அது போகும். அவங்க தீர்ப்பை முழுமையாக படித்து புரிஞ்சுக்கிட்டு அதனுடைய சாராம்சங்களை மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஒரு நோட்டிங் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணி பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர், செயலாளர், பள்ளிக்கல்வி இயக்குனர், தொடக்கல்வி இயக்குனர் அவர்களுக்கு அது வந்து என்ன பண்ணுவாங்க, பணிந்து அனுப்புவாங்க. அதன் அடிப்படையில் பள்ளிக்கல்வித்துறையுடைய அமைச்சர், பள்ளிக்கல்வித்துறையுடைய செயலாளர் ஐஏஎஸ் அவர்கள், அப்புறம் டிஎஸ்சி பள்ளிக்கல்வித்துறையுடைய டைரக்டர், தொடக்கல்வி இயக்குனர், இந்த 4 பேரும் அடங்கிய அந்த மற்றும் சில முக்கிய அதிகாரிகள் அடங்கிய குழுவானது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா இந்த தீர்ப்பு வந்து இதனுடைய முக்கிய சாராம்சங்கள் பற்றி கலந்து ஆலோசித்து அதனை எவ்வாறு செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்துவதிலே உள்ள சிக்கல்கள், இடர்பாடுகள், பிரச்சனைகள் என்ன, அதை எவ்வாறு நடைமுறைப்படுத்துவது, அதற்கான வழிகள் என்ன, ஆலோசனைகள் என்ன என பல்வேறு கோணங்களில் ஆராய்ந்து நீதிமன்றம் அவமதிப்பு வழக்கு யாரும் அரசாங்கத்தின் மீது தொடுத்து விடாதபடி மிகவும் கவனமாக இந்த வழக்கினுடைய தீர்ப்பை செயல்படுத்த தொடங்குவார்கள் என்பதுதான் நிஜம். ஒருவேளை தீர்ப்பில் ஒருவர் எந்த தேதியில் ஒரு ஆசிரியர் நியமனம் செய்யப்பட்டிருந்தாலும் பதவி உயர்வுக்கு டெட்டு கட்டாயம் என தீர்ப்பு இருந்தால் அனைவருக்கும் ஒரு முறை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் எனவும் யோசிக்கலாம். அல்லது யோசிக்காமல் தொடர் நடவடிக்கைகளையும் அரசாங்கம் மேற்கொள்ளவும் வாய்ப்பு இருக்கிறது. ஏனெனில் கடந்த 4 வருட காலமாக பதவி உயர்வு கலந்தாய்வு நடைபெறாததால் உடனடியாக பதவி உயர்வு கலந்தாய்வை அரசாங்கம் மேற்கொள்ளவும் அதிக வாய்ப்புகள் உள்ளது என்பது மறுக்க முடியாதது மற்றும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் அமைகிறது. அதனால் உடனடியாக அந்த பேனல் தயாரிப்பார்கள் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். ஏற்கனவே 2 முறை ஆசிரியர்களுடைய முழுமையான டெட்டு நான் டெட் அப்படின்னு சொல்லி அந்த விவரங்கள் பிரிக்கப்பட்டு முழுமையான தகவல்கள் ஆராயப்பட்டு சம்பந்தப்பட்ட வட்டார கல்வி அலுவலர், மாவட்ட கல்வி அலுவலர், முதன்மை கல்வி அலுவலர்களால் அது சரிபார்க்கப்பட்டு அந்த அலுவலகங்களால் வெரிஃபை செய்யப்பட்டு தயார் நிலையில் தான் ஏற்கனவே 2 வகையான பட்டியல்கள் அனைத்து மாவட்டங்களிலும் உள்ளது. அது தலைமை இயக்குனருக்கும் அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது என்பது நீங்கள் எல்லோரும் தெரிவிங்க. நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம அதெல்லாம் வாட்ஸ்அப் வழியாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த தகவல்களை மீண்டும் ஒரு முறை இணையதளத்தின் வாயிலாக ஒவ்வொரு ஆசிரியருக்கும் சரிபார்த்து கொள்வதற்கான வாய்ப்புகள் வழங்கப்படும் அப்படிங்கிறதாக நம்பலாம். ஏனெனில் அதாவது பணியிட மாறுதல் கலந்தாய்வு நடக்கணும், அதனைத் தொடர்ந்து பதவி உயர்வு கலந்தாய்வு, அதுக்கப்புறம் இந்த 2% ஸ்டூடெண்ட், அசிஸ்டன்ட், ஜூனியர் அசிஸ்டன்ட் இவங்களுக்கு பிஜி நியமனம், இவங்களுக்கு பிடி நியமனம்,
அதுக்கப்புறம் 3192 பேர் பட்டதாரி ஆசிரியர்கள் ரொம்ப காலமாக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. அவங்க தான் இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு பாவம்னு சொல்லலாம். அவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. பல்வேறு முயற்சிகள் அவங்க வந்து வேலைக்கு வர்றதுக்கு முன்னாடி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ அவர்களுடைய மனநிலை என்பது மிகவும் வந்து என்னது கடினமாக ஒன்றாக இருக்கிறது. எனவே அவர்களுடைய நியமனம் இந்த கல்வியாண்டிலே கட்டாயமாக இருக்கிறது. அதை மாற்ற முடியாது. ஏனெனில் அவர்களுக்கு 4 முறை ரிவைஸ்டு லிஸ்ட்டும் விட்டுட்டாங்க. ஸோ அந்த 3192 நபர்களில் யாரேனும் இந்த தகவலை கேட்டுக்கொண்டிருந்தால் அவர்கள் நம்பிக்கையுடன் இருக்க வேண்டும். வருகின்ற கல்வியாண்டில் உங்களுக்கு நியமனம் இருக்கிறது என்ற தகவலை இந்த பதிவின் மூலமாக ஒரு கருத்தாக யோகமாக மட்டும் உங்களுக்கு பதிவு செய்ய விரும்புகிறேன். சரி, இது ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இயர் டிஆர்பி நோட்டிஃபிகேஷன் ஆஸ் பர் த டிஆர்பி ஆனுவல் பிளான் படி அறிவிக்கணும் இல்லையா? அடுத்த கல்வியாண்டு தொடக்கம் என பல்வேறு நிகழ்வுகள் அடுக்கடுக்காக பார்த்திங்கன்னா இருந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நான் சொன்ன மேட்டர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து கண்டினியூஸாக நடக்கும். ப்ரமோஷன் கவுன்சிலிங், ட்ரான்ஸ்ஃபர் கவுன்சிலிங் 2%, 3192, அப்புறம் டிஆர்பியினுடைய நெக்ஸ்ட் இயர் பிளானு, அதுக்கு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணுறது, நெக்ஸ்ட் அகாடமிக் இயர் ஸ்டார்ட் பண்ணி அவங்களுக்கு புக்கு கொடுத்து பசங்களை வந்து ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இதில் இருக்குது. இதற்கு இடையில் ஹைஸ்கூல் ஹெச்எம் டு பிஜின்னு ஒரு கேஸ் உங்களுக்கு இருக்குது. அது ஏற்கனவே உச்சநீதிமன்றத்தால் அந்த ஹைஸ்கூல் ஹெச்எம்லேருந்து பிஜியாக தான் நீங்கள் ஆகணும்னு தீர்ப்பு 1.25 வரியில் கொடுத்துருக்காங்க, திருக்குறள் மாதிரி. ஆனால் அது சீராய்வு மனு நடைபெற்று வருகிறது. அதிலும் இந்த தீர்ப்பு தான் வரும். ஏன்னா உச்சநீதிமன்றத்தை பொறுத்த வரைக்கும் இந்த சீராய்வு மனுவில் 99.99% ஏற்கனவே வழங்கப்பட்ட தீர்ப்பு தான் உறுதி செய்யப்பட்டிருக்கிறது என்பது அந்த வழக்கை சரியாக தொடர்ந்து கவனித்து கொண்டிருக்கிறோம் அத்தனை பேருக்கும் தெரியும். அதே ஹைஸ்கூல் டு பிஜி வழக்கில் பார்த்தீங்கன்னா மனுதாரர்களோ எதிர்மனுதாரர்களோ அந்த வழக்கில் பெரும்பாலும் ஆர்வம் காட்டவில்லை என்பதாக நம்பலாம். யாரும் பெருசாக அந்த கேஸில் இன்ட்ரெஸ்ட் காட்டுற மாதிரி தெரியலை. அதே மாதிரி டெட்டு இல்லாமல் பதவி உயர்வு கலந்தாய்வை நடத்துவது என்பது பற்றிய முடிவை அரசு எடுக்கலாம் என்பதற்கான சில கருதுகோள்கள் இருக்குது. சரி, ஏன் சார் டெட்டு இல்லாமல் பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்தணும்? அப்போ எல்லாருக்கும் தானே வாய்ப்பு கொடுக்கணும், அது என்ன அப்படின்னு ஒரு சில பேருக்கு ஒரு சந்தேகம் வரலாம். அதாவது டெட்டை நடத்தி அதன் பிறகு பதவி உயர்வு கலந்தாய்வு நடத்த அரசு திட்டமிடுமே ஆனால், அதாவது அவர்கள் போர்க்கால அடிப்படையில் செயல்பட்டால் கூட அப்பொழுது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, குறைந்தபட்சம் 8 மாத காலத்திற்கு பிறகு தான் பதவி உயர்வு கலந்தாய்வை அரசாங்கத்தால் நடத்த முடியும். காரணம் என்ன அப்படின்னா, இப்போ டெட்டு நடத்த போகிறோம் என்று டிஆர்பியினுடைய ஆனுவல் பிளானரில் இல்லாமல் இருக்குது. ஆனுவல் பிளானரில் டெட்டு நடத்த போகிறோன்னு ஒரு ப்ரோக்ராமே இல்லை, உங்களுக்கு தெரியும், பார்த்துருப்பீங்க. ஸோ டெட்டு நடத்துவது திட்டம் அப்படிங்கிறது அரசிடம், அதாவது ஆசிரியர் தேர்வு வாரியத்திடம் இல்லை என்பதாக இது காட்டுகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லோரும் புரிஞ்சுக்கணும். ஸோ டெட்டு நடத்த 8 மாதம் எப்படி சார் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்கூல் எஜுகேஷன் டைரக்டர் அண்டு எலிமெண்ட்ரி டைரக்டர் அண்டு ஸ்கூல் எஜுகேஷனுடைய செக்ரட்டரி, டிஆர்பியினுடைய தலைவர், சேர்பர்சன், இவங்க தலைமையில் ஒரு முக்கியமான கூட்டம் ஒன்று இந்த டெட்டு நடத்துவதை பற்றி எடுக்கணும். அதுக்கு பிறகு மந்தனத்தன்மையுடன் வினாத்தாள் தயாரிப்பதற்கு ஆசிரியர்கள் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு ஒரு கேம்ப் நடத்தி அவர்கள் கட்டுப்பாட்டில் வச்சு அவங்களுக்கு வந்து வினாத்தாளை வந்து தயார் பண்ணணும். பிறகு அந்த வினாத்தாளை வந்து மந்தனத்தன்மையுடன் யாருக்கும் தெரியாமல் அச்சிடப்பட்டு அந்த ஆவணங்களை வந்து வினாத்தாளை கொண்டு வரணும். அதுக்கப்புறம் ஆன்லைனில் வந்து டேட்டா பேஸில் இவங்களுக்கு டெட்டு அப்ளிகேஷன் வந்து விநியோகம் செய்வதற்கான அந்த நோட்டிஃபிகேஷன் அறிவிக்கப்பட்டு விண்ணப்பம் விநியோகிக்கப்பட வேண்டும். அதற்கு ஒரு 2 மாத காலம் குறைஞ்சபட்சம் காலம் கொடுக்கணும். அவ்வாறு விண்ணப்பம் செய்த பிறகு உடனே எக்ஸாம் நடத்த முடியுமா? ஸோ எல்லோரும் படிக்கணும், எல்லோரும் படிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கேட்பாங்க. வழக்கமாக 2 மாதம் கொடுப்பாங்க. இந்த முறை ஒரு கொஞ்சம் கால அவகாசம் கூடுதலாக கொடுங்க அப்படின்னு ஒருவேளை ஆசிரியர்கள் கேட்டால் ஒரு 3 மாத காலமாவது கொடுக்குற மாதிரி வரும். அதுக்கு பிறகு தான் எக்ஸாம் ஹால் டிக்கெட் ரிலீஸு, எக்ஸாம் வைக்கணும், ஆன்சருக்கு ரிலீஸ் பண்ணணும், அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் திரும்ப ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் சப்ஜெக்ட் எக்ஸ்பர்ட் டீம் வந்து அந்த அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் எத்தனை கொஸ்டின்ஸ் ரிசீவ் ஆகிருக்கோ அதை வந்து அவங்க வந்து என்ன பண்ணணும், ஆய்வு பண்ணணும். அதுக்கப்புறம் ஃபைனல் ஆன்சர் கீ வந்து ரிலீஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் ரிசல்ட் விடணும். அதுக்கப்புறம் இண்டிவிஜுவல் கொரி, அதுக்கப்புறம் சர்டிஃபிகேட் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கிடையில் யாரேனும் வந்து ஸ்டார் கொஸ்டினுக்காகவோ மோர் தென் 1 ஆன்சருக்காகவோ கோர்ட்டுக்கு போனாங்களோ ஸ்டே கிடைச்சாலோ அது பெரிய தொந்தரவாயிடும். ஏன்னா இப்போ அப்படிலாம் பல்வேறு வழக்குகள் நடைபெற்று வருவதை நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு தான் இருக்கீங்க. இப்போலாம் ஒரு கொஸ்டின் 1 மார்க் இஷ்யூ ஆனால் கூட கோர்ட்டுக்கு போகிறாங்க. ஸோ பிறகு அந்த டெட்டு சர்டிஃபிகேட்டு டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் புதுசாக யாரெல்லாம் டெட்டு பாஸ் பண்ணியிருக்காங்களோ அவங்க எல்லாரையும் மெர்ஜ் பண்ணி ஒரு புது பேனல் தயார் பண்ணணும். அப்போ ஏற்கனவே இருக்கிற பேனல் வந்து அது இன்வேலிட் ஆகிடும். ஸோ புது பேனல் தயார் பண்ணி மெர்ஜ் பண்ணணும். ஏன்னா அதில் சீனியர்ஸ் இருப்பாங்க, ஏற்கனவே இப்படி எல்லோரும் இருப்பாங்க. அப்போ வந்து ஸோ இதில் வந்து பிறகு இதில் அப்ஜெக்ஷன், கரெக்ஷன், எஸ்ஆர் என்ட்ரி, அதுக்கப்புறம் இந்த லிஸ்ட்டு தயார் பண்ணதுக்கப்புறம் பேனல் தயார் பண்ணதுக்கப்புறம் அதில் அப்ஜெக்ஷன், கரெக்ஷன், எஸ்ஆர் என்ட்ரி வெரிஃபிகேஷன், அதுக்கு ஒரு டீம் சூப்பரண்ட் தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா நடைபெறும். ஸோ இப்போ அதுக்கு பிறகு ப்ரமோஷன் கவுன்சிலிங்குரிய டேட் ஷெட்யூல் அனௌன்ஸ் பண்ணி தான் இந்த ப்ரமோஷன் கவுன்சிலிங் வந்து நடத்த முடியும். இதுக்கு இந்த நான் சொன்ன இந்த ஒர்க்கு எல்லாமே நடைபெற்று முடிப்பதற்கு பார்த்திங்கன்னா ஜனவரி மாதம், பிப்ரவரி மாதம் ஆகிடும். ஸோ தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் நடத்தை விதிகள் அந்த சமயத்தில் அமலுக்கு வந்துடும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா மார்ச், ஏப்ரல், மேக்குள்ளே அந்த எலெக்ஷன் வந்து நடப்பாங்க, அது வந்துடுவாங்க. எலெக்ஷன் நடத்த வேண்டிய கட்டாயம் இருக்குது.
சரிங்க சார், இதே இல்லாமல் பணியில் உள்ள டீச்சர்ஸ்க்கு மட்டும்தான் இந்த டெட் இருக்கான்னு கேட்டால் கிடையாது. அப்படி டெட்டு வைப்பதற்கான வாய்ப்புகளோ சட்ட விதிகளோ சட்டத்தில் கண்டிப்பாக கிடையாது. டீச்சர்ஸ்க்கு மட்டும் டெட் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. ஸோ ஏற்கனவே டிடிஎடும் பிஎடும் முடித்து யாரெல்லாம் டெட்டு பாஸ் பண்ணாமல் வெளியில் சமூகத்தில் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருமே சேர்ந்து அந்த ஒட்டுமொத்த தேர்வர்களும் தேர்வு எழுதுவார்கள். அப்படிங்கிறதுனால அரசாங்கத்துக்கு இந்த தேர்வு எழுதுவர்களோட எண்ணிக்கை ரொம்ப அதிகமாகுங்கிறதுனால இந்த பணியை முடிப்பதற்கு கூடுதல் அவகாசம் அரசாங்கத்துக்கு ஏற்படும். உண்மையில் இதற்கிடையில் வினாத்தாளை அரசு மிகவும் எளிமையாக கேட்கும் அப்படின்னும் அரசாங்கத்தின் முட்டையால் அம்மிக்கல்லியை உடைக்க முடியும் அப்படின்லாம் சமூகத்தில் ஊடகங்கள் வழியாக பல்வேறு கருத்துக்கள் பல ஆசிரியர்கள் தெரிவிப்பதை நம்மால் பார்க்க முடிகிறது. ஆனால் அதெல்லாம் நிஜம் இல்லை. இந்த வழக்கில் உண்மையிலேயே அரசு நினச்சிருந்தாங்கன்னா மூத்த ஆசிரியர்களுக்கு ஒரு இடைக்கால உத்தரவோ அல்லது தீர்ப்புக்கு ஒரு தடையானையோ, எந்த தீர்ப்புக்கு, மெட்ராஸ் ஹைகோர்ட்டில் வாங்கின தீர்ப்புக்கு ஒரு தடையானையோ வாங்கி ஒரு முறையாவது டெட்டே இல்லாமல் இந்த கலந்தாய்வை அரசாங்கம் நடத்தியிருக்க முடியும். அவ்வாறு கலந்தாய்வை நடத்தி அவர்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய அந்த பதவி உயர்வு ஆணையின் கீழே இந்த பதவி உயர்வு ஆணையானது உச்சநீதிமன்றத்தினுடைய இறுதி தீர்வு கட்டுப்பட்டதுன்னு ஒரு ஆர்டர்ஸ் இஷ்யூ பண்ணியிருக்க முடியும் தமிழ்நாடு கவர்மெண்ட்டால். ஆனால் அவ்வாறு ஒரு சூழல் நிகழ்ந்ததா, அதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டதா அப்படின்னா கிடையாது. 2 அல்லது 3 சீனியர் கவுன்சிலை கூட இந்த வழக்கினுடைய வெற்றிக்காக அரசாங்கம் நேரடியாக என்ன பண்ணியிருக்கலாம், அமர்த்தியிருக்கலாம். ஆனால் அரசாங்கத்தின் தரப்பில் ஆஸ் யூஷுவலாக இருந்த ஜெய்தீப் குப்தா அப்படிங்கிற அட்வொகேட் சீனியர் கவுன்சில் மட்டுமே ஆஜரானார். அரசாங்கத்தின் தரப்பில் ஆஜரான ஒரே ஒரு சீனியர் கவுன்சில் அவர் மட்டும்தான், அது தெரிஞ்சுக்கோங்க. இன்னொரு சீனியர் கவுன்சில் ஆஜரானார், அவர் சங்கத்தின் தரப்பில் ஆஜரானார். உங்களுக்கு ஒன்று தெரியுமா, இந்த வழக்கில் இன்டரிம் ஆர்டரை அரசு கேட்கவே கிடையாது. ஒரே ஒரு நாள் விவாதத்தின் பொழுது மட்டும்தான் ஒரு சீனியர் கவுன்சில் அந்த ஜெய்தீப் குப்தா அப்படிங்கிறவர் கடைசி ஒரு நிமிஷத்தில் நாங்கள் இன்டரிம் ஆர்டருக்குரிய பெட்டிஷன் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்னு சொன்னார். அதை அடுத்த முறை விசாரிக்கிறேன் அப்படின்னு நீதிபதிகள் சொன்னாங்க. ஆனால் அடுத்த முறை அந்த எஸ்எல்பி நம்பரானது கேஸ் நம்பராக மாறிப்போச்சு. அதாவது எஸ்எல்பிஎன் சிஏ நம்பராக மாறிப்போச்சு, ஸ்பெஷல் லீவ் பெட்டிஷன் கேஸ் நம்பராக மாறிப்போச்சு. ஸோ வழக்கு எண் கொடுத்துட்டாலே அது இறுதி விசாரணை தொடங்கிவிட்டது. அப்போ முதல் பகுதி தொடங்கிய பின் இறுதிக்கட்ட விசாரணையினுடைய அந்த ஃபைனல் ஹியரிங்கினுடைய பார்ட்டாக தான் அந்த ஃபைனல் ஹியரிங் எவ்ரி வீக் நடைபெற்றதை தவிர நடைபெற்றது. அப்படி நடைபெறும் பொழுது இடைக்கால உத்தரவு கிடைக்காது. ஏன் அப்படின்னா, நாங்கள் தான் கேஸை விசாரித்து தீர்ப்பு சொல்ல போகிறோமே, நாங்கள் ஏன் இடைக்கால உத்தரவு கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் அந்த நீதிபதிகளுடைய கேள்வியாக இருந்தது. அப்படித்தான் ஒவ்வொரு வழக்கிலும் இருக்கும். இந்த ஆர்டி ஆக்ட் 2009 ஷரத் 23வது 2 பிரிவு இருக்கு இல்லையா, இது இந்த இந்தியாவினுடைய 28 மாநிலம் 7 யூனியன் பிரதேசங்களிலும் நடைமுறைப்படுத்த உள்ள அந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை பெற காரணமாக இருந்தவர்கள் தமிழ்நாட்டினுடைய அரசு பணியில் இருக்கக்கூடிய ஆசிரியர் தகுதி தேர்வு முடித்த ஒரு சில ஆசிரியர்கள் என்பதால் இது தமிழ்நாட்டிற்கே உரிய பெருமை அப்படின்னு நம்ம இந்த தீர்ப்பை நம்ம ஒரு சிறப்பாக கருதலாம். அதே போல் டிஎஸ்சியில் பார்த்தீங்கன்னா ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் ஒரு எஸ்ஜிடி ஆனவர் பார்த்தீங்கன்னா பிடியாக ப்ரொமோட் ஆக முடியும். இதில் ஹைஸ்கூல் ஹையர் செகண்டரியில் ஒரு செகண்ட் கிரேட் பிடி ஆக முடியும். ஆனால் எலிமெண்ட்ரி டைரக்டரேட்டில் ஒரு செகண்ட் கிரேட் டைரெக்டாக பிடி ஆக முடியாது. ஏன், GO 243 தடுக்குது. அதே போல் ஒரு ஹைஸ்கூலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஹைஸ்கூல் பிடி டைரெக்டாக ஹைஸ்கூல் HM ஆகாமல் பிஜி ஆக முடியும். ஆனால் எலிமெண்ட்ரி டைரக்டரேட்டில் ஒரு செகண்ட் கிரேட் ஆனவர் செகண்ட் கிரேட் HM ஆகாமல் பிடி ஆக முடியாது. இதெல்லாம் இந்த இதில் இருக்கக்கூடிய பல்வேறு தொடக்க கல்வித்துறையில் இருக்கக்கூடிய பல்வேறு முரண்பாடுகள் மற்றும் அந்த பாதிப்புகள் இடைநிலை ஆசிரியர்களுக்கு இருக்கிறது. இது அரசாணை 243 மூலமாக ஏற்பட்டது. தொடக்க கல்வித்துறையில் இடைநிலை ஆசிரியர்கள் இந்த அரசாணை 243ஆல் குறிப்பாக இந்த பதவி உயர்வு விஷயத்திலே ஒரு தொடக்கப்பள்ளி தொடக்கப்பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் ஆகாமல் பட்டதாரி ஆசிரியர் ஆக முடியாது என்கின்ற வரிகள் என்பது நிச்சயமாக செகண்டரிக்கு மிகப்பெரிய பாதிப்பு தான். இப்போ ஏற்கனவே சம வேலைக்கு சம ஊதியம் இல்லாமல் இடைநிலை ஆசிரியர்கள் தொடர்ந்து பாதிக்கப்பட்டு வராங்க. அதில் மட்டும் போராடியும் வராங்க. தன்னோட இன்சென்டிவ் வாய்ப்பை எல்லா ஆசிரியர்களும் இழந்திருக்காங்க. பென்ஷன் வாய்ப்பை எல்லா ஆசிரியர்களும் இழந்திருக்காங்க. ஸோ இந்த இன்சென்டிவ் வாய்ப்பை இழந்தவங்க சம வேலைக்கு சம ஊதியத்தை இழந்த அந்த செகண்டரி கிரேட் ஆசிரியர்களுக்கு இந்த தீர்ப்பு ஒரு வரப்பிரசாதமாக அமையும். மற்றும் உயர்நிலை மேல்நிலைப் பள்ளிகளில் உள்ள பட்டதாரி ஆசிரியர்களுக்கும் இது ஒரு வரப்பிரசாதமாக இந்த தீர்ப்பு அமையும் என்பதில் எந்தவிதமான மாற்று கருத்துக்கும் இடமில்லை. இதே இல்லாமல் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த அரசாணை 243 நாங்கள் பாதுகாக்க போகிறோம்னு சொல்லி ஒரு பாதுகாப்பு கூட்டு இயக்கம் ஒன்று இருக்கிறது. அந்த பாதுகாப்பு கூட்டு இயக்கத்திலே ஒரு முக்கிய தொடக்கப்பள்ளி சங்கம் இருக்கிறது. அந்த சங்கத்தில் தான் அனைத்து டெட் ஆசிரியர்களும் உள்ளார்கள். அந்த அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுடைய பதவி உயர்வுக்கு தடைக்கல்லாக இருக்கக்கூடிய இந்த அரசாணை 243 3வது பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த திருத்தத்தை அரசு மேற்கொள்ளும் என அந்த சங்கத்தினுடைய தொடக்கல்வி சங்கத்தினுடைய தலைவர் உறுதிமொழி அளித்திருக்கிறார். அந்த உறுதிமொழி அளித்துட்டு தான் அவர் அந்த பாதுகாப்பு கூட்டத்தில் சேர்ந்திருக்கிறார். ஸோ அந்த திருத்தம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒரு செகண்ட் கிரேட்
ஹெச்எம் ஆகாமல் பிடி ஆக முடியாது. அந்த திருத்தத்தை வந்து அதாவது மிடில் ஸ்கூலில் பிடி ஆகிறதுக்கு போதுமான தகுதி வாய்ந்த தொடக்கப்பள்ளி தலைமை ஆசிரியர் இல்லாத பட்சத்தில் போதுமான தகுதி வாய்ந்த இடைநிலை ஆசிரியர்களை கருத்தில் கொண்டு அவர்களை வந்து அந்த பதவி மூதுரிமையில் எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த திருத்தம். இந்த திருத்தத்தை அந்த தலைவர் மேற்கொள்வார் என்று தான் ஒட்டுமொத்த இடைநிலை ஆசிரியர்களும் நம்பிக்கொண்டிருக்கிறார்கள். அதை அவர் காப்பாற்ற வேண்டும் என்பதே அனைத்து இடைநிலை ஆசிரியர்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கிறது அப்படிங்கிறது தான். அப்போ தான் அந்த இடைநிலை ஆசிரியருடைய வாழ்க்கையில் வந்து வெளிச்சம் வந்து ஏற்படும். ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் உள்ள தொடக்கப்பள்ளி முதல் உயர்நிலைப்பள்ளி வரை உள்ள தலைமை ஆசிரியர்களுடைய காலி பணியிடங்களை நிரப்புவதற்கு டெட் பதவி உயர்வு வழக்கினுடைய தீர்ப்பு வந்த பிறகு இந்த அரசு ஒரு போர்க்கால நடவடிக்கை மேற்கொள்ளும் என நம்பலாம். அது தமிழக பள்ளிக்கல்வித்துறை வரலாற்றில் மற்ற சங்கங்களுக்கு இடையிலே மிகப்பெரிய ஒரு சலசலப்பை உண்டாக்கலாம். ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றம் ஏற்படலாம். நமக்கு மட்டுமே அரசு சாதகமாக செயல்படும், மற்றவர்களுக்கு சாதகமாக செயல்பட வாய்ப்பில்லை என நம்பக்கூடிய ஆசிரியர்களுக்கு, அதாவது இதை யார் அவ்வாறு நம்புகிறார்களோ அந்த ஆசிரியர்கள் முதன்முறையாக எந்த நிலையும் மாறும் என்ற வாசகத்தினுடைய பொருள் உணரும் காலம் மிக விரைவில் இருக்கிறது. தீர்ப்பு வந்த பிறகு தீர்ப்பினுடைய சாராம்சம் மற்றும் தீர்ப்பில் கூறப்பட்டுள்ள வரிகளுக்கு சரியான விளக்கங்கள் போன்றவற்றை அறிந்து கொள்ள மற்றும் கல்வித்துறை சார்ந்த பல்வேறு தகவல்களை அறிந்து கொள்ள, பல்வேறு அரசாணைகளை பற்றி அறிந்து கொள்ள, பல்வேறு நியமனங்கள் பற்றி அறிந்து கொள்ள நம்மோடு எப்போதும் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.